ஆட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. நீண்ட இடைவேளைக்கு பிறகு அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே, தமிழக அரசியல் இருக்கக்கூடிய பரபரப்புகளுக்கு இடையே தேசிய அரசியல் சார்ந்த ஒரு விவாதத்தில் இன்று இணைகிறோம். 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது இந்தியாவில். அந்த 5 மாநிலங்களில் 2 மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்திலும் உத்தராகண்டிலும் ஒரு அசுர வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்திருக்கிறது. மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் அந்த 2 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிறது. இந்தியாவின் மிக மோஸ்ட் பாப்புலேட்டட், அதிக மக்கள் தொகை கொண்ட, அதிக சட்டமன்ற தொகுதிகளையும் அதிக பாராளுமன்ற தொகுதிகளையும் கொண்ட மாநிலமாக கருதப்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மற்ற 3 மாநிலங்களில் பஞ்சாபை பொறுத்தவரை எந்த அளவிற்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய வெற்றியை பாஜக பெற்றிருக்கிறதோ அதே அளவிற்கு பஞ்சாபில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். கோவாவிலும் மணிப்பூரிலும் காங்கிரஸ் கட்சி சீட்டுகளின் அடிப்படையில் சற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருந்தாலும் பாஜக காங்கிரஸ் இடையே ஒரு இழுபறி நீடிக்கிறது. அந்த ஹாஃப்வே மார்க் என்று சொல்லக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை இதுவரை இரு கட்சிகளும் பெறாத சூழ்நிலை இருக்கிறது. அடுத்த கட்ட முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை கோவாவிலும் மணிப்பூரிலும் நீடித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த 5 மாநிலங்களில் வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துவது என்ன? உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பெற்றிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வெற்றி டிமானிட்டைசேஷனுக்கான மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆதரவு என்று கருதக்கூடிய அளவில் இருக்கிறதா? கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் மத்தியில் பாஜக ஆட்சியை நிறைவு செய்யக்கூடிய சமயத்திலும் கூட இவ்வளவு பெரிய வெற்றியை பாஜக பெற்றிருக்கக்கூடியது இந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய நற்சான்றிதழா? இப்படி பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. பஞ்சாபில் பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பின்னடைவு எதை காட்டுகிறது? மணிப்பூர், கோவா தேர்தல்கள் எதை காட்டு? மணிப்பூர் போன்ற 2012ஆம் தேர்தலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களே பாஜகவிற்கு இல்லை என்ற நிலையில் இருந்து தற்போது ஒரு மிகப்பெரிய கட்சியாக மணிப்பூரில் பாஜக முன்னெடுத்து வந்திருக்கிறது. மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஓட் ஷேரை பெற்றிருக்கிறது என்றால் இது எதை காட்டுகிறது? இப்படி பல்வேறு கோணங்களில் விவாதிக்க வேண்டியிருக்கிறது நேயர்களே. இந்த ஒரு விஷயம் மற்ற மாநிலங்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனநிலை என்பது தமிழகத்திற்கும் பொருந்துமா, இல்லை தமிழகம் மற்ற மாநிலங்களை காட்டும் விலகியே நிற்கிறதா? இப்படி பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். 5 மாநில தேர்தல் முடிவு, சாதனைகளும் சவால்களும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரமுகர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மூத்த பிரமுகர் திரு குமரேசன் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக மாணவர் திரு முபீன் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக் தாகூர் அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார். நான் திரு குமரேசன் அவர்கள்ட்ட நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 5 மாநில தேர்தல் நம்ம தொடர்ந்து சொன்னாலும் பிரைம் போக்கஸ்ல இருந்தது உத்தரப்பிரதேஷ் தான் அப்படிங்கறத மறுப்பதற்கு இல்லை. எல்லாருமே அந்த ரிசல்ட்டை தான் உற்று நோக்கி இருந்தோம், அங்க யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி. 300க்கும் மேற்பட்ட தொகுதிகள், இப்போ கடைசியா 7:30 மணி நிலவரப்படி 308 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லும்போது, உத்தராகண்ட்லும் அதே போல மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லும்போது, இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு விவகாரமா இருக்கட்டும், 2014 தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசுடைய மற்ற செயல்பாடுகளா இருக்கட்டும், அது அத்தனைக்கும் உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு நற்சான்றிதழ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஏன் எடுத்துக்கூடாது? அது உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரு பெரிய மாநிலம். அங்கே அதனுடைய மக்கள் தொகை என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களிலேயே அதிக உறுப்பினர்களை கொடுக்கிற ஒரு தகுதியை, தனி நாடா இருந்தா உலகத்திலேயே 7வது 8வது பெரிய நாடா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெரிய மாநிலம். எனவே அந்த மாநிலத்தின் தேர்தல் முடிவுகள் நாடு முழுக்க கவனம் பெறுவது என்பதும், இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுக்க கவனம் பெறுவது என்பதும் கூட இயல்பான ஒன்று தான். நீங்கள் சரியாகவே சொன்னீர்கள். 2014ஆம் ஆண்டு தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் எது எதிரொலித்ததோ அது இப்பொழுது தொடர்ச்சியாக தெரிகிறதா என்று கேட்டீர்கள். என்று நான் அதை ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி 2014 மக்களவை தேர்தலில் அங்கே எதை சாதித்து காட்டியதோ அதை இந்த சட்டமன்ற தேர்தல் அதை அப்படியே அதற்கான அறுவடையாக மாற்றியிருக்கிறார்கள். அது அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்று தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், அந்த வேவ் எப்படிப்பட்ட வேவ் என்கிறதுல தான் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அந்த வேவ் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் கேட்டீர்கள், இந்த டிமானிட்டேஷன் உட்பட செல்லா காசு அறிவிப்பு நடவடிக்கை உள்ளிட்ட பிஜேபியினுடைய அல்லது மோடி அரசினுடைய பொருளாதார கொள்கைகளுக்கு உத்தரப்பிரதேச மாநில மக்கள் அளித்த அங்கீகாரமா இது என்று.
இப்பொழுது சீட் விவரங்கள் வந்திருக்கின்றன. வாக்குகளுடைய விகிதாச்சாரங்கள் நமக்கு முழுமையாக வர வேண்டும். தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய விவரப்படி உத்தரப்பிரதேசல 40% பிஜேபியோட ஓட் ஷேர். ஆக மீதி 60% வந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு மட்டும் போகவில்லை, இந்த பொருளாதார கொள்கைக்கான எதிர்ப்பாகவும் அது போயிருக்கு என்பதை அவையெல்லாம் ஒரே அணிக்கு வந்து சேரவில்லை, ஒரே கட்சிக்கு வந்து சேரவில்லை என்பது உண்மை. அதே நேரத்தில் இந்த 40%க்கு மேல் 60% மக்கள் இந்த பொருளாதார கொள்கைகளை அங்கீகரிக்கவில்லை என்பதனுடைய வெளிப்பாடு இதற்குள் இருக்கிறது. அப்படி என்றால் பக்கத்திலேயே அவருடைய மாநிலம், ஏற்கனவே ஆட்சியில் இருந்த மாநிலம் கோவா, அங்கே என்ன நிலைமை என்று நீங்கள் சொன்னீர்கள். அங்கே அப்போ இன்னும் சொல்ல போனால் மனோகர் பாரிக்கருடைய மிக நெருக்கமாக அவர் ஃபீட் பண்ணி வந்த மாநிலம், அங்கே வந்து ஏன் இந்த பின்னடைவு? அப்போ அங்கே அந்த மாநிலம் இந்த கொள்கைகளை நிராகரித்து விட்டதா? பஞ்சாப் மக்கள் நிராகரித்து விட்டார்களா என்றெல்லாம் அந்த விரித்து கொண்டே போகலாம் அல்லவா? எனவே இது பொருளாதார கொள்கைகளுக்கு டிமாண்ட் உட்பட இதற்கு கிடைத்த வெற்றி அங்கீகாரம் அல்ல. மாறாக பிஜேபி அந்த 2014 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன உத்திகளை கையாண்டதோ அதே உத்திகளை இன்னும் விரிவாக இன்னும் வெவ்வேறு தளங்களிலே கடைபிடித்ததனுடைய விளைவுதான் இந்த வெற்றி. அது என்ன உத்தி என்பதை பாஜகவுடைய அரசியல் வியூகங்களுக்கு கிடைத்த வெற்றியை தவிர அவர்களுடைய கொள்கைகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா பதிவு செய்றீங்க. நான் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியா அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போலாம்னு நினைக்கிறேன். திரு குமரேசன் அவர்கள் கூட குறிப்பிட்டது போல உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்ட்ல மறுப்பதற்கே இல்ல ஒரு டிசிசிவ் மேண்டேட், ஒரு பெரிய மேண்டேட்டை பாஜக பெற்றிருக்கிறது. ஆனா பஞ்சாப்ல ஒரு படுதோல்வி, 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலை. கோவால நீங்க ஆட்சியில இருந்த இடத்துல இருந்து பின்னடைவை சந்திச்சிருக்கிறீங்க. மணிப்பூர்லயும் இன்னும் ஒரு இழுபறி நிலை தான் நீடித்து கொண்டிருக்குது அப்படிங்கறத பாக்குறோம் போது 5 மாநிலத்துல கிட்டத்தட்ட 3ல பின்னடைவுன்ற சூழ்நிலை தான் வருது. அப்போ இது ஒரு மத்திய அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய மேண்டேட்னு எப்படி சொல்ல முடியும்? இது வந்து ஒரு தவறான தகவலை நீங்க பதிவு பண்றீங்க. இது மணிப்பூர் அப்புறம் கோவா இது ரெண்டுத்துலையுமே வந்து இண்டிபெண்டன்ஸ் அவங்க எங்களுக்கு வந்து ஆதரவு தர முழு வாய்ப்பு உள்ளது. அது இன்னும் இழுபறியில இருக்குன்னு நான் சொல்றேன். இழுபறியில உள்ளதுதான். அது வந்து ஆட்சியில இருந்து ஆனா அதே சமயம் மணிப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களோட பிரசன்ஸ் அங்க கிடையாது. இன்னைக்கு வந்து நாங்க மணிப்பூர்ல ஆட்சி அமையக்கூடிய ஒரு நிலைமையில அந்த நாளைக்கு நாளை மறுநாள் அமைஞ்சிரும். அது எங்களுடைய ஆட்சியா தான் இருக்கும். இது கிட்ட நெருங்கிட்டீங்க. ஆமா, அது எங்களுடைய ஆட்சி தான். அது கண்டிப்பா நான் வந்து அது பொறுத்திருந்து பார்க்கணும். அது நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. பட் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை வந்து மேசிவ் விக்டரி. இந்த வெற்றியை வந்து நீங்க எந்த ஒரு அளவுகொள்ளையும் வந்து இதை வந்து நீங்க அளக்க முடியாது. அவ்வளவு அறுதி பெரும்பான்மையான ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்கு வந்து எதிர்பார்த்திருக்குமான்னு தெரியல. இவ்வளவு பெரிய நீங்க ஜெயிப்போன்னு எதிர்பார்த்திருப்பீங்க. 300 சீட் எதிர்பார்த்திருப்பீங்க. என்னன்னா நான் வந்து வேலை செஞ்சாங்க. நான் அங்க பாஜகவோட தலைமையகத்தில் இருக்கிறதுனால எனக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டது. அங்க நாங்க ஃபீல்டில் போகும்போது எங்களுக்கு வந்து பல்ஸ் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 7 கட்டத்தில் வந்து ஓட்டெடுப்பு நடந்துச்சு. அந்த 7 கட்ட ஓட்டெடுப்பில் வந்து முதல் சுற்றுலவையே வந்து 65 சீட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். 73 வெஸ்டர்ன் யூபியில். எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா வெஸ்டர்ன் யூபி, அதுக்கப்புறமேட்டு வர புந்தேல்கண்ட், அதுக்கப்புறமேட்டு வர சென்ட்ரல் யூபி, அந்த ஃபேஸஸ்லாம் நீங்க வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களால பண்ண முடியாது. அது வந்து எங்களுக்கு வந்து கிடைச்ச ஃபீட்பேக் வந்து வெவ்வேறு ஊடகங்கள்ல இருந்து வந்ததும் அது மாதிரியான ஒரு ஃபீட்பேக் தான். ஆனால் நாங்கள் வேலை செய்யும்போது நாங்கள் பார்த்தது, இந்த ஃபீல்டில் பார்க்கும்போது மக்கள் வந்து எங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணம், முதல் சுற்றுலேயே 65 சீட்டு வந்திருக்குது, 2வது சுற்றுல 49, 3வது சுற்றுல 55, 4வது சுற்றுல 39 சீட்டு, 5வது சுற்றுல 40. என்னன்னா யாருமே மறுக்கல. இல்ல நான் சொல்ல மக்கள் வந்து இது டிமானிட்டைசேஷன் அந்த பாயிண்ட் தான் வரேன். இப்போ டிமானிட்டைசேஷன் வந்து நவம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. நவம்பர் 8க்கு பிறகு எந்தெந்த இடத்துலலாம் தேர்தல் நடந்துச்சோ அங்கே எல்லாமே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். அப்புறம் அவர் சொன்னார் 40% பேர் தான் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, 60% பேர் ஓட்டு போடலை அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம சதவிகிதத்தை பற்றி வச்சு நம்ம ஓட்டு டிசைட் பண்ண போகிறது இல்லை. அரசாங்கம் அமைக்க போகிறது வந்து எத்தனை சீட்டுகளுடைய எண்ணிக்கை வச்சு தான். இப்போ 40% வாங்கினதுனால ஒருத்தவங்களுக்கு இப்போ பதவி வந்துடும்,
60% வந்துட்டா இன்னொருத்தங்களுக்கு வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து எங்களுடைய ஓட் பர்சன்டேஜை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து 32.5%, காங்கிரஸ் வந்து 28.4%. ஆனா அவங்களுடைய சீட்டு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 18 சீட்டு 14 சீட்டு நாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா சீட்டுகளோட எண்ணிக்கை வச்சுதான் நம்ம வந்து அரசாங்கம் அமைக்க முடியுமா அல்லது அமைக்க முடியாதா? முடிச்சுக்கிறேன். இப்போ டிமானிட்டைசேஷன்றதை தவிர நாங்க அங்க பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சார் இது நாள் வர ஒரு 2 பிரிவா வந்து மக்களுடைய கையில உள்ள பணத்தை பத்தி சொல்லும்போது ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், ஒருத்தவங்கள்ட்ட இருக்குது இன்னொருத்தவங்கள்ட்ட இல்ல. அந்த இருக்கிறவங்க டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் யார்ட்டையுமே இல்ல, அப்படி இல்ல, எல்லாத்துக்கிட்டையும் பரஸ்பரமா இருந்துச்சு. அதே சமயம் யார்கிட்ட கள்ளப்பணம் இருந்துச்சோ அது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. அது வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சமயத்துல எல்லாருக்குமே ஒரு கட்சியிலேயே கூட இவ்வளவு பெரிய ஒரு முடிவை சர்வசாதாரணமா எடுத்துட்டு போயிட்டாரு பிரதமர். இது ஒரு பெரிய ரிஸ்க். இந்த ரிஸ்க்ல வந்து எங்களுக்கு எங்க அடிபட்டுருமோ அப்படின்னு கூட நிறைய பேர் பேசினாங்க. ஆனா அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆஃப்டர் ஆல் பஞ்சாப் மக்கள் அதை ஏற்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது பஞ்சாப்ல வேற காரணங்கள். பஞ்சாப்ல நான் போயிருந்தேன். உத்தரப்பிரதேசத்துல டிமானிட்டைசேஷனுக்கு ஆதரவான காரணம், பஞ்சாப்ல மட்டும் வேற காரணம். அது சொல்ல வரேன். பஞ்சாபை பொறுத்தவரை கள நிலவரம் வேற மாதிரி இருந்துச்சு. அங்க வந்து நான் எங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர் அவங்க தான் மேஜர் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வந்து இளைஞர்கள்ட்ட ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னு, இப்போ நீங்க எப்படி வெத்தலை பார்க்க போய் நீங்க பானை போய் நம்ம இங்க கடையில போய் வாங்க முடியுமா? எப்படி சிகரெட்டை, இப்போ சிகரெட்டை கூட இது பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஒரு சில இடங்கள்ல விற்க கூடாதுன்னு. ஒரு சாதாரண சாக்லேட்டை போய் வாங்குறது மாதிரி ட்ரக்கை போய் நீங்க போய் வாங்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் அட்லீஸ்ட் ஒரு ட்ரக் அடிக்ட் இருக்காங்க. அந்த பிரச்சனை ஒரு பெரிய ரோல், பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது வந்து அதை நிறுத்தவே முடியல. அதுல வந்து ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டு அந்த தொய்வால வந்து எங்களுக்கு அது பின்னடைவு தான். அதை நம்ம ஒத்துக்கணும். அதே சமயம் மற்ற 4 மாநிலங்கள்லயும் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் the best performance. உத்தரப்பிரதேசத்தில் அது மோடி வேவ் அல்ல மோடி சுனாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 300க்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது. நான் தற்போது நம்மிடையே நிகழ்ச்சியில் இணையக்கூடிய திரு மாணிக் தாகூர் அவர்களிடத்தை கேட்க விரும்புகிறேன். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இந்த ஒரு வெற்றி, பாஜக பதிவு செய்திருக்கக்கூடிய வெற்றி என்பது பஞ்சாப் நீங்களா 4 மாநிலங்களிலுமே காங்கிரஸை விட மிகப்பெரிய ஓட் ஷேர் பெர்சன்டேஜ்ல அவங்க எடுத்திருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. உத்தராகண்ட்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மிகப்பெரிய வெற்றியும் பதிவு செய்யறாங்கன்றதை பார்க்க முடியுது. 2014 தொடங்கிய மத்திய ஆட்சி 3 ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய தருவாயில் மீண்டும் இவ்வளவு பெரிய மேண்டேட்டை பாரதிய ஜனதா கட்சி, மக்கள் இவ்வளவு பெரிய தீர்ப்பை அந்த கட்சிக்கு ஆதரவாக அளிப்பார்களே. ஆனால் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய சமயம் நினைக்கலையா நீங்க? வணக்கம். முதல்ல வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் உத்தராகண்டில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த தேர்தலில் பாஜகவினுடைய தேர்தல் அணுகுமுறை என்பது வித்தியாசமாக இருந்தது. அது பாராளுமன்ற தேர்தலில் இருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தது என்பதை மட்டும் நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர்களை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு மாநிலமாக நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்பது வித்தியாசமாக இருந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜி என்பது எப்பொழுதுமே வித்தியாசமாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை தேர்தலிலே உத்தரப்பிரதேசத்தையும் உத்தராகண்டையும் நாம் வைத்து பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இருந்த அரசாங்கத்தின் மேல் இருந்த மக்களுக்கு இருந்த எதிர்ப்பும், உத்தராகண்டிலே வள்ளுவன் சிலை வைத்த ஹரீஷ் ராவத்தின் அரசின் மேல் இருந்த எதிர்ப்பும் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது. அதேதான் பஞ்சாபிலும் நடந்த அரசுகளுக்கு மேல் எதிர்ப்பு இருந்ததனுடைய விளைவாகத்தான் இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சியினுடைய மிக முக்கியமான ஃபேக்டராக இந்த தேர்தல் நடந்திருக்கிறது. மணிப்பூரை பொறுத்த மட்டும் 15 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு அங்கு நடந்து வருகிறது. மணிப்பூருடைய நிலை என்பது மிகவும் வித்தியாசமானது. அங்கு வேலியும் ஹில்லுக்கும் உள்ள பிரச்சனையும், நாகாக்கும் குக்கிக்கும் அல்லது மேத்தீஸுக்கும் உள்ள பிரச்சனைகளும் வேறு வேறு. அதனால் இந்த தேர்தலிலே மொத்தத்திலே நான் பார்க்கும் பொழுது 3 இடங்களிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது பெருமையாக இருந்தாலும்
மிக முக்கியமான உத்தரப்பிரதேசத்திலே மதத்தாலான அரசியலை முன்னிறுத்தி பிஜேபி மிகப்பெரிய அளவிலே ஒரு போலரைசேஷன் என்று சொல்வார்களே அதை செய்திருக்கிறார்கள். கீழே பிரதமர் வரை பிரதமரிலிருந்து அந்த கட்சியினுடைய தலைவர் வரை கபரிஸ்தான் சம்சான் வரை பேச வேண்டிய நிலை முதல் முறையாக உருவாகி இருக்கிறது என்பதுதான் வருத்தமான விஷயம். திரு மாணிக் தாக்கூர் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இதே உத்தரப்பிரதேசத்துல ஒருவேளை பாஜக வெறும் 10 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்று அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வந்திருக்குமே ஆனால் அது டிமானிட்டைசேஷனை மக்கள் நிராகரித்து விட்டார்கள், மோடி அரசுக்கு கிடைத்த ஒரு தோல்வி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லியிருப்பீங்களா, சொல்லியிருக்க மாட்டீங்களா? அருமையான கேள்வி. ஆனா பிஜேபியை பொறுத்த மட்டிலே இதை டிமானிட்டைசேஷனுக்கான ரெஃபரண்டமாக நடத்தவில்லை. அதுதான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் வளர்ச்சிக்கான தேர்தலாகவும் நடத்தவில்லை. தாங்கள் என்ன செய்தோம் என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் பற்றி சொல்லவில்லை. பிரதமருடைய ஒவ்வொரு பேச்சும் அவங்க எப்படி நடத்தினாங்கன்றதை தாண்டி பாஜக அங்க படுதோல்வி அடைந்திருந்தா நம்ம என்ன சொல்லிருப்போம், மத்திய ஆட்சியை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் எதிர்க்கட்சிகள் சொல்லிருப்பீங்க. அப்போ இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கார்கள் போது அது மத்திய ஆட்சிக்கான அங்கீகாரம்னு ஏன் பார்க்க கூடாது? இல்ல அதைத்தான் நான் சொன்னதே என்னன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு தான் ஆரம்பித்தேன். 2 மாநிலங்களை வெற்றி பெற்ற பாஜகவிற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு 2 தேர்தலிலே தோற்ற பாஜகவுக்கு பஞ்சாபிலும் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள், கோவாவிலும் அவருடைய முதலமைச்சர் தோல்வி விட்டிருக்கிறார். 2 மாநிலங்களிலே பாஜக தோற்றிருக்கிறது, 2 மாநிலங்களிலே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பஞ்சாபும் கோவாவும் டிமானிட்டைசேஷனில் அஃபெக்ட் ஆகவில்லை என்று நான் பேசவில்லை. அவர்கள் நடத்திய நான் டிமானிட்டைசேஷனுக்கே வரவில்லை. என்னை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலை பாஜக உத்தரப்பிரதேசத்திலே மிக மிக அருமையாக அவர்கள் போலரைஸ் செய்தனுடைய விளைவாக அதை மத ரீதியான தேர்தலாக கொண்டு சென்றார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அது மத ரீதியான தேர்தலா போச்சா இல்லையா நம்ம தொடர்ந்து அதை பற்றி விவாதிப்போம். பீகார் தேர்தலையோ இதற்கு முன்னாடி 2014 பாராளுமன்ற தேர்தல் வந்தப்போ மத பிரச்சனைகள் வெகுவாக பேசப்பட்டது, கௌ ரிலேட்டடான அந்த பசுவதை தடை சட்டம் பேசப்பட்டது, இதெல்லாம் பேசப்பட்டது. ஆனா உத்தரப்பிரதேச தேர்தல்ல அப்படி பேசப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நம்ம திரும்ப அதை பத்தி அந்த விஷயங்களை பத்தி தொடர்ந்து விவாதிப்போம். ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் சொல்லிடுறேன். பிரதமர் தன்னுடைய பரப்புரையில் மதத்தை பற்றி எங்கேயுமே தவறாக அவர் குறிப்பிடலை. வளர்ச்சியை நோக்கியும் ஊழலற்ற ஆட்சியை நோக்கியும் தான் அவருடைய பார்வை இருந்தது. அதற்கான வெற்றியா தான் அதை பதிவு செய்யணுமே ஒழிய அதுல மதம் கொண்டு வரக்கூடாது. சாதி ரெண்டும் எப்படி அவர் உட்பட எவ்வளவு நுட்பமாக பயன்படுத்தணும் என்பதை நானும் சொல்ல தயாராக. நிச்சயமா அதை நம்ம வருவோம், நம்ம அதை பத்தி பேசுவோம். நான் திரு பிரகாஷன் சுவாமி அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை பெற விரும்புறேன். திரு மாணிக் தாகர் கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இந்த 5 மாநில தேர்தல்களிலுமே முடிவுகளை நம்ம பார்க்கும்போது காமனா இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஆன்டி இன்கம்பன்சி. ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார். அது உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் ஆட்சியா இருக்கட்டும், பஞ்சாப்ல அகாலிதள் ஆட்சியா இருக்கட்டும், கோவாவில் பாஜக ஆட்சியா இருக்கட்டும், மணிப்பூர்ல இருந்த ஆட்சியா இருக்கட்டும், அந்தந்த ஆட்சிகளுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது பாஜக, காங்கிரஸ், மோடி வேவ், ராகுல் வேவ் எல்லாம் தாண்டி வெறும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற அளவுல ஏன் இந்த 5 முடிவுகளை பார்க்க முடியாது? ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரணம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது இந்த தேர்தல் என்ன காட்டுறதுன்னா தேசிய தலைமையை மீறி தனிப்பட்ட செல்வாக்கையும் காட்டுறது. பஞ்சாப் எடுத்துனீங்கன்னா கேப்டன் அமரேந்தர் சிங்கோட வெற்றி அவரோட தனிப்பட்ட வெற்றி. ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தார், அவரோட கேம்பெயின் ரொம்ப பிரமாதமாக அங்கே அமரேந்தர் சிங் பண்ணார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பஞ்சாபில் நடந்தது. யூபியில் பிஜேபி யாருன்னு முதலமைச்சர்னு சொல்லவே இல்லை, அங்கே கேம்பெயினை முழுக்க நடந்தது அமித்ஷா. யூபியோட வெற்றி இந்த ஒரு அசுர அந்த ஒரு வெற்றிங்கிறது அமித்ஷாக்கே முதல்ல போய் சேரும். எப்படி 2002ல் அவர் மோடியோட கேபினெட்டில் ஜாயின் பண்ணி குஜராத்தில் அதிலிருந்து ஒன்றா வரும்பொழுது அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வழி நடத்தி பண்ணார். கோவாவில் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறத விட மனோகர் பாரிக்கர் இல்லாதது அங்கே ஒரு பெரிய டிராபேக் ஆயிடுச்சு. இந்த மனோகர் பாரிக்கர் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கோவாங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அவருக்கு அடுத்து வந்தவர் அது ஒரு விசிபிளாக தெரிஞ்சது. மனோகர் பாரிக்கருக்கும் அவர் அடுத்து வந்த முதலமைச்சரே கூட தோல்வி அடைஞ்சிருக்கார் அவரோட தொகுதியில். அங்க அந்த ஒரு ஆட்சியோட முதலமைச்சரோட ஒரு நல்ல ஒரு திறமையின்மையை காட்டுறதுன்னு சொல்லலாம். பட் யூபியில் கல்யாண் சிங் கொடுக்காத ஒரு வெற்றியை, ராஜ்நாத் சிங் கொடுக்காத வெற்றியை இந்த யூபி வாங்கியிருக்கிறது. அது போலரைசேஷன் ஆஃப் ஓட்ஸ்ன்னு சொன்னா கூட ஒரு தலித் ஹிந்து ஓட் பேங்கை ரொம்ப திறமையாக கையாள் இருக்காங்க அமித்ஷா. அதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த இடத்துல
பிஜேபிங்கிறது ஒரு ராஜ்நாத் சிங் அப்புறம் ஏதோ அகிலேஷோட தந்தை முலையம் இல்லைன்னா மாயாவதி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாதி பார்த்தீங்கன்னா முலையம் எலெக்ஷனில் கேம்பெயினே பண்ணல, அவர் மகனுக்கு பண்ணல, அவர் ஒன்றும் செய்ய முடியல. மாயாவதி ஒரு ஃபோர்ஸே இல்லாமல் போயிட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் பாஜக மிக சிறப்பாக அவங்களோட வியூகத்தை வளைச்சு ராமர் லக்ஷ்மணர் மாதிரி இவங்க போட்டிட்டு யூபியை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க. சோ இது ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டிய மற்ற ஃபேக்டர்ஸ் தாண்டி அந்த தலைமைக்கான ஒரு வோட்டா பாசிட்டிவ் மேண்டேட்டாவும் இருக்கு. ஏன்னா யூபியில வந்து அகிலேஷ் யாதவ் சரியா பண்ணலங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்க காங்கிரஸ் வந்து பிளேட் செகண்ட் ரோல் டு அகிலேஷ், அதுதான் பெரிய தப்பாகி போச்சு. இப்ப பஞ்சாப்ல வந்து பிஜேபி தனியா போட்டிட்டு இருந்தாங்கன்னா அகாலிதள் இல்லாம கண்டிப்பா இதோட அதிகமான வாக்குகள் கண்டிப்பா சீக்கிரம் அங்க வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கற தாண்டி அங்க அமரேந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர், உத்தரப்பிரதேசத்துல அமித்ஷாங்கிற ஒரு ஃபேக்டர், அந்த மாதிரி தலைமைகள் அமரேந்தர் சிங் ஃபேக்டர், அவரோட வயசான பிரகாஷ் சிங் பாதலாங்கிறது அங்க ஒரு क्वेश्चन. நான் வந்து நம்முடைய சாமானியர்களுடைய பார்வையை வெளிப்படுத்துறதுக்காக முபீன் அவர்கள் இணைகிறார். நீங்க ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற மாணவர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய பார்வையும் நான் இதுல பெற விரும்புறேன். இன்னைக்கு நீங்களும் கவனிச்சிருப்பீங்க, ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா ஒரு விஷயத்தை ட்விட்டர்ல பதிவு பண்றாரு. இதே மாதிரி நிலை போயிட்டு இருந்துச்சுன்னா 2019 மோடியை எதிர்க்க இன்னொரு தலைவன் இல்லை இந்தியால அப்படிங்கிற மாதிரி நிலையை நோக்கி இது போய்கிட்டு இருக்கு, மீண்டும் பாஜக ஆட்சி தான்ற ஒரு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதை நீங்க ஏற்கிறீங்களா? அந்த ட்ரெண்ட் தான் உங்களுக்கு தெரியும்? இல்ல, நான் அதை வந்து ஏற்கல. முதல்ல வந்து 5 மாநில தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் முடிவுகள் மிகவும் வருத்தமான முடிவுகள் தான். ஏன்னா காங்கிரஸ் இல்லாட்டி பிஜேபி அப்படிங்கிற 2 கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் எப்படி திமுக அதிமுகங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கோ, அதை விட அகில இந்தியில் பிஜேபி காங்கிரஸ் இது 2க்கும் தான் வந்து மெஜாரிட்டி கிடைக்கும், இந்த 2 கட்சி மட்டும்தான் மக்கள் ஆள்வாங்க அப்படின்னு ஒரு தவறான இதை வந்து மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் மக்கள் தாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்களுக்கு வந்து இன்னும் அரசியலை படுத்தலை மக்கள், அதுதான் உண்மை சொல்லணும்னா. ஏன்னா யூபியில் நம்ம வந்து இந்தியாவிலேயே அதிகமாக எதிர்பார்த்தது யூபியோட ரிசல்ட். ஏன்னா யூபியில் வந்து யார் வந்து அதிகமாக மெஜாரிட்டி வராங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவில் வந்து மெஜாரிட்டி. அதனால பிஜேபி ஒரு செயற்கையாக ஒரு வெற்றியை கண்டிப்பாக தனக்கு உருவாக்கிக்கணும் அப்படின்னு. இல்ல, அது எப்படி செயற்கையான வெற்றின்னு எப்படி சொல்லும்? மக்கள் ஓட்டு போட்டு 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒரு கட்சியை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இதுல பஞ்சாப்ல 60-70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா இதுல செயற்கை வெற்றிங்க. மக்கள் வாக்களிச்சு டிரான்ஸ்பரண்டான ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா இதுல எங்க செயற்கை வருது? மக்கள் மனதுல நம்ம திணிக்கிறது தான் அந்த செயற்கை. நம்ம பிஜேபி நீங்க மக்களோட இன்டெலிஜென்ஸை இன்சல்ட் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. பொதுமக்கள் ஓட்டு போட்ட ஒரு திரு ஆசீர்வாத் மக்களோட இதை தவற நான் சொல்லலை. மக்கள் வந்து அந்த இடத்துல ஒவ்வொரு மாநிலத்துக்கு தனிப்பட்ட ஒரு முறை இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அதுமாரி யூபியை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு பிற்போக்கு ஒரு கருத்துடைய மக்கள் வந்து அங்கே அதிகமாக வாழ்கிறாங்க. ஏன்னா பின்னடைவில் இருந்திருக்கலாம், பல பிரச்சனைகள் அந்த ஊர்ல இருந்திருக்கலாம். பட் அவங்க வந்து ஒரு இன்ஃபார்ம்டான டெசிஷன் தான் எடுத்திருக்காங்களா இல்லையான்றதே நீங்க டிஸ்பியூட் பண்றீங்களா? மக்கள் தப்பா முடிவு எடுத்துட்டாங்க. ஆமா, தவறான முடிவு தான் நான் கண்டிப்பா எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா யூபியில தான் வந்து அதிகமான இந்து முஸ்லீம் கலவரங்கள் வந்து நடத்தப்படுகிறது. சொல்ல போனா இது திட்டமிட்டு வந்து யூபியில் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தை பயன்படுத்தி தான் பிஜேபி வந்து யூபியில் வந்து இந்த உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி நடந்த ஒரு கலவரம் சொல்லுங்களேன் உத்தரப்பிரதேசத்துல. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து முசாபர் கலவரம் நடந்திருக்கு. தம்பி அவர் ஒரு பொதுமக்கள் பார்வைன்ற இதுல வந்து அவர் ஒரு சில தவறான இதை நீங்க அவருக்கு கிளாரிட்டியும் இல்ல, அதனால வந்து கொஞ்சம் பார்த்து மாடரேட் பண்ண. நான் வந்து கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் அதுக்கான பதில் சொல்றேன். முசாபர் நகர் கலவரம் இருக்கு, அந்த கலவரத்திலேயே இன்னும் மக்கள் வந்து அங்க வந்து மீளல. அதுதான் உண்மை. உண்மையா சொல்லணும்னா வெஸ்டர்ன் யூபில முசாஃபர் நகர்னு நீங்க சொல்லக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய 5-6 தொகுதிகள்ல 4 தொகுதிகள்ல பாஜக வெற்றியை பதிவு செய்திருக்கு. நம்ம அதையும் சேர்த்ததுல பார்க்க வேண்டியிருக்கு. சோ இதுல மக்களே வந்து தவறா வழிநடத்தப்பட்டார்களான்னு நீங்க ஒரு கருத்தை பதிவு செய்றீங்க. எந்த அளவுக்கு உண்மை நம்ம ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லிக்கிறேன். அங்கே மாயாவதி மேடம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. முஸ்லீம்களுடைய வாக்குகள் வந்து பிஜேபிக்கு போனதை என்னாட்டி நம்ப முடியலை, எலக்ட்ரோ மிஷினில் வந்து ஏதோ ஒரு தவறு நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். மாயாவதி வந்து தலித்துடைய பிரதிநிதியாக தான் அவங்க தன்னை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா தலித்துகளுடைய 84% தலித்துகள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இல்ல இது எதை வச்சு இந்த 84%ன்ற வந்துருச்சு. இது எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ணிருக்கா? எந்த இப்பதான் புள்ளிவிவரத்துல இன்னும் முடிவுகளே முழுசா வரல திரு சார் வந்திருக்குது. நீங்க பாருங்க, அடுத்து சொல்றேன். யாதவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றவங்கள 65%. இல்ல நீங்க எந்த அடிப்படையில் இந்த புள்ளிவிவரம் சொல்றீங்கன்னு தெரியல. இன்னும் 403 தொகுதிகளுக்கு ரிசல்ட் டிக்ளேர் ஆகல. 403 தான் டிக்ளேர் ஆயிருக்கு. அதனோட ரிசல்ட் நீங்க பாருங்க. காஸ்ட் வந்துச்சு, எங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. நீங்க அதை பார்க்கல. அது நான் என்னோட தப்பு கிடையாது. அடுத்த கட்சியோட புள்ளிவிவரமா இருக்கலாம். இது எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சு. அடுத்ததையும் சொல்லிக்கிறேன். அப்புறமேட்டு நீங்க சர்ச் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓபிசி கம்யூனிட்டில இருந்து 78% பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஜாட் கம்யூனிட்டி நாங்க ஒவ்வொரு காஸ்ட் வைஸ் நாங்க அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். 90% இவங்க எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா 90% 70% எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா உங்க மொத்த ஓட் பர்சன்டேஜ் 70% வந்திருக்கணும். நீங்க 40% ஓட் தான் வாங்குறீங்க. எந்த இடத்துல எங்களை நாங்க புல் டவுன் பண்ணி வேற ஒரு கருத்தை மறைமுகமா ஒப்புக்கொண்டாரு. இவங்க மிக கிளியராக காஸ்ட வந்து அடிப்படையா வச்சு தான் அரசியல் பண்ணாங்கறதுக்கு இதுதான் கணக்கு. எந்தெந்த சாதியில எவ்வளவு ஓட்டு வந்துச்சு எங்கேயுமே பதிவு கிடையாது. இவங்க வந்து அரசியல் தான இருக்கு. அரசியல் ஜாதி அரசியல் பத்தி இல்ல. அது என்ன காட்டுது அப்படின்னா ட்ரெடிஷனலா ஒரு பர்டிகுலர் இது பார்ட்டிக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு அவங்கள விட்டுட்டு எங்களை நோக்கி வராங்க. அது எதை காட்டுதுன்னா வளர்ச்சியை காட்டுது. அது எதை காட்டுதுன்னா ஊழலற்ற ஆட்சி நாங்க கொடுப்போம்ன்ற நம்பிக்கையை காட்டுது. திரு குமரேசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் சொல்வது போல இது போன்ற ஒரு மிகப்பெரிய மேண்டேட் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது. இந்த உத்தரப்பிரதேச தேர்தல் அப்படிங்கிறது 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு செமிஃபைனல் அப்படின்னு ஏன் பார்க்க கூடாது? ஃபைனல்லையும் பாஜக அநேகமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கருத்தை ஏற்கிறீங்களா? அது பொதுவாக ஆர்வடங்கள் அதில் எனக்கு எப்பவுமே நம்பிக்கை கிடையாது. ஆனால் வருவது பற்றிய கவலைகள் அல்லது அது குறித்த நம்பிக்கைகள் என்பதை நம்ம வெளிப்படுத்த முடியும். அந்த வகையில் தம்பி சொன்ன ஒரு கருத்தை நானும் முன்மொழிஞ்சிட்டு என் கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த தேர்தலில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மற்ற சில மாநிலங்களில் அந்த வெற்றியை பெறவில்லை என்றாலும் கூட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இவ்வளவு பெரிய வெற்றியை எப்படி மக்களவை தேர்தலில் அவர்களே எதிர்பார்க்காத அளவிற்கு அத்தனை இடங்களை பிடித்தார்களோ அதுபோல் உத்தரப்பிரதேசத்தில் இத்தனை இடங்களை பிடித்திருக்கிறார்கள் என்கிற இந்த மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக அடுத்தடுத்து என்ன நடக்கும், என்ன விளைவுகளை கொண்டு வரும், மாநிலங்களவையிலுடைய வலு அதிகரிக்கிற போது இன்றைக்கு எப்படியெல்லாம் பல்வேறு மக்கள் விரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த முடிந்திருக்கிறது மாநிலங்களவையிலே அவளுக்கு வலு இல்லாத காரணத்தால். ஆனால் இனிமேல் அவையெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு விடுமே, அப்படிப்பட்ட நடவடிக்கையெல்லாம் மக்கள் மீது மிக எளிதாக தாக்குதல் போல தொடுக்கப்படுமே என்கின்ற கவலையெல்லாம் எனக்கு வருகிறது. அடுத்து காஷ்மீர் முன்னாள் முதல்வர்கள் சொன்னது போல ஒரு தனி மனித ஒரு இவர் எல்லாருமே ஒப்புக்கொண்டது போல மோடி என்பது அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அதில் இந்த தேர்தலில் நிறையா அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை செஞ்சாருங்கிறத பார்த்தோம். அந்த ப்ரொஜெக்ஷன் அது வந்து ஒரு தனி மனித அவர் வைத்தது தான் அவர் என்ற அந்த இமேஜ் என்பது அவருடைய அமைப்புக்குள்ளே எந்த அளவிற்கு ஆரோக்கியமான விளைவுகளை கொண்டு வரும் என்பதெல்லாம் எதிர்காலத்திலிருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதையெல்லாம் விட மிக 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 எனக்கு கவலையை தருகிற விஷயம், தம்பி கொஞ்சம் முசாபர் நகர் இதை பற்றி சொன்னீங்க. அது எப்போமோ நடந்தது. இப்போ அந்த பகுதியிலேயே முஸ்லீம்கள் வாக்குகள் தானே வந்திருக்கிறது நீங்கள் சொன்னீங்க. நண்பரும் சில சாதி ரீதியான கணக்கெல்லாம் வர சொன்னார். அதுதான் கவலை அளிக்கிற விஷயம். என்னவென்றால் அந்த இஸ்லாமிய மக்கள் உட்பட அந்த பகுதி மக்கள் இந்த தேர்தலில் பிஜேபியே கூட இஸ்லாமிய முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் யாருமே நிறுத்தலைங்கிற அந்த விஷயம்லாம் இருக்கிறது. அடுத்து அந்த பகுதி மக்களை பொறுத்து முசாபர் நகரில் வாங்கின அடி இருக்கு பாருங்கள். என்ன இன்றைக்கும் கூட பல பேர் முகாம்கள் தான் இருக்காங்கிற அந்த நிலைமை இன்னும் அவங்க நிலைமையெல்லாம் மாறலை. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சம் அப்போ எதிரி கூடயே போய் இருந்துடலாங்கிற அந்த விதமான மிக எளிய மக்களுக்கே உரிய அந்த அச்சம் இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஒன்று. அடுத்து நண்பரே ஒப்புக்கொண்டது போல சாதி ரீதியான கணக்கு என்பது போன தேர்தலே வந்துருச்சு. அதை வச்சு தான் வாரணாசியில் மோடி வெற்றி பெற்றார். அந்த கணக்கு என்பது இந்த தேர்தலில் மிக விரிவான முறையில் திட்டமிட்டு ஒரே ஒரு நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் போன சுற்றில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. பீகார் தேர்தலையோ மற்ற தேர்தலையோ வெளிப்பட்ட அளவிற்கு இதில் நேரடியான மத பிரச்சாரம் எதுவுமே வெளிப்படலையே என்று சொன்னீங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அது கரெக்டாக உச்சநீதிமன்றம் அப்போ தாங்க ஒரு தீர்ப்பு சொல்லுது. ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு தீர்ப்பு சொல்லிக்கிறது.
தேர்தல் பிரச்சாரத்தில் மத உணர்வுகளை பயன்படுத்தக்கூடாது, மதம் சார்ந்த சிந்தனைகளை நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு மிக அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அன்னைக்கு நான் அது வரவேற்று எங்கள் கட்டுரையில் அங்கே எங்கள் பத்திரிகையில் நான் தலையங்க எழுதுனது நினைவுக்கு வருகிறது. இந்த தீர்ப்பை முதல்ல மத்திய ஆளுங்கட்சி மதித்து செயல்படுத்துமா அப்படின்னா உத்தரப்பிரதேச பார்க்க போகிறேன்னு நான் என்னுடைய அச்சம் அங்கே நிறுவனமானது. அங்கே அந்த ராமர் கோயில் கட்டுவது உட்பட எத்தனை விஷயங்கள் அதில் மதம் சார்ந்த விஷயங்களாக சொல்லப்பட்டது. அடுத்து பிரச்சாரத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா போகிற இடத்துல போகிறான். மோடி வந்து மிக நான் முதலே சொன்னேன், மிக நுட்பமான மோடியும் சரி அமித்ஷா அவர்களும் சரி அந்த இதை பயன்படுத்தினார்கள். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஏதோ ஒரு தொகுதியில் பிரச்சாரத்தின் போது மோடி வந்து மிக நுட்பமாக எப்படி சொன்னார்னா, நான் வந்து லார்ட் கிருஷ்ணா போல, எப்படின்னா அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார், ஆனால் குஜராத்தில் தான் தன்னுடைய செயல்பாட்டுக்கான களமாக வைத்து கொண்டார். அதுபோல் நான் வந்து குஜராத்தில் பிறந்திருந்தாலும் என்னை வந்து உத்தரப்பிரதேசம் தத்தெடுத்து கொண்டது. மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அழகான பேச்சு, ஏன்னா அவர் மிகச்சிறந்த பேச்சாளர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதற்குள்ள மத உணர்வு இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறேன், மிக பெருவாரியான மக்களுக்கு இப்படியான உணர்வு உருப்பட்டுது. இன்னொன்று விஷயம், அந்த இந்து மக்கள் மத்தியில் அது எந்த சாதியை சேர்ந்திருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியில் நேரடியாக பிஜேபி பிரச்சாரம் செய்யவில்லையே தவிர பிஜேபியோ அவருடைய கேண்டிடேட்ஸோ அவர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்களோ அதை செய்யலை. ஆனால் சங் பரிவாரத்துடைய மற்ற அமைப்புகள் இருக்கு பாருங்க, அவங்களுக்கும் தேர்தலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம பாட்டு விட்டுருவோம். ஏன்னா சட்டத்தை மிக எளிதாக தப்பித்து விடுவார்கள். அவர்கள் போகிறான் முஸ்லீம் எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம், இந்த முஸ்லீம் எதிர்ப்பு இந்து உணர்வுகளை அவர் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னார். ஆக்சுவலா நான் வந்து இந்த ஜாதி ரீதியான வந்து இந்த தகவலை நான் எதுக்கு சொன்னேன்னா, இவ்வளவு நாளா இவங்க வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, அவங்கெல்லாம் அந்த ஜாதி அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இந்த ஜாதி யாதவா இருந்தாங்கன்னா அவங்க சமாஜ்வாதி பார்ட்டிக்கு தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாதி மதத்தை தாண்டி பிரதமர் மோடியை நோக்கி வருகிறார்கள்ன்றதை பதிவு பண்ணணும்னு தான் என்னுடைய நோக்கம். இதில் முஸ்லீம்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அந்த டேட்டாவை நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். வாரணாசியில் பிரதமர் மோடி வந்து அந்த 2 நாள் அவருடைய பயணத்தில் எக்கச்சக்கமான முஸ்லிம்ஸ் வந்து அங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அதை வந்து அவர் இன்னொன்னு சொல்லிடுவாரா? அப்புறம் மத கலவரத்தை தூண்டுகிறோம் அவங்க சொல்றாங்க. ஓகே, மத உணர்வை தூண்டுகிறோம் சார், அப்படியே வச்சுக்கிறோம், ட்விஸ்ட் பண்ணோம், சாரி, மத உணர்வை தூண்டுகிறோம். மத உணர்வை யாருமே தூண்டவில்லை. பிரதமர் மோடி எந்த இடத்திலும் அவர் மத உணர்வை தூண்டவில்லை. ஒரு இதை வந்து ஒரு பாயிண்ட வந்து அவர் சுட்டி காட்டி அவர் பேசுறாரு அப்படின்னா மக்கள் அதை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவர் பேசுறாரு. ஏன்னா அவர் இஸ் a very good orator. அவர் பேசும்போது மத உணர்வுகள் எங்கேயுமே இந்த தேர்தல்ல வந்து ஒரு ரோலே ப்ளே பண்ணல அப்படின்னா ஏன் எந்த இஸ்லாமியர்களுக்கும் சீட்டு வழங்கப்படுது? அதாவது இஸ்லாம் அது வந்து ஒரு கட்சியோட ஸ்ட்ராட்டஜி. அந்த இதை நான் வந்து சொல்ல முடியாது. இன்னைக்கு அந்த கட்சியோட ஸ்போக்ஸ்பர்சன் அவங்க கிட்ட தான் இல்ல இல்ல, அது எங்க கட்சிக்குள்ளார என்ன தீர்மானம் பண்றோம் அப்படின்றத பத்தி நாங்க உங்கள்ட்ட சொல்ல முடியாது. சீட்டு கொடுக்கறதை பொறுத்தவரை அதுக்கு பல பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு வந்து சீட்டு கொடுக்கறது சீட்டு கொடுக்காததுன்னு தீர்மானம் பண்ண போறது. முஸ்லிம்கள் எங்களை புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. நாங்கள் புறக்கணிக்கல, எங்களுடைய அதுதான் நான் திரும்பி சொல்றேன். கோவால 7 கிறிஸ்டியன் எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு. கோவால கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இருக்கு, அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அங்க கொடுக்கப்படல. நான் சொல்றேன் இல்லீங்களா, எங்களுடைய கட்சியிலேயே சிறுபான்மையினருக்கு ஒரு பெரிய அணி இருக்குது. இன்னைக்கு நீங்க 2/3 மெஜாரிட்டி இவ்வளவு பெரிய வேலை ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது எவ்வளவு முஸ்லிம் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக மந்திரி சபையில் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் பதவி வகிக்கும் ரயில்வே பாசஞ்சர் அம்யூனிட்டிஸ் கமிட்டி, ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கமிட்டில என்னுடைய சக உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட
கம்யூனிட்டிக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை, சீட்டு கொடுக்கவில்லை என்றால் அதற்காக நாங்கள் புறக்கணித்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. அவர்கள் எங்களுக்கு போட்டு போட்டுள்ளார்கள். மிக அதிகமான அளவில் அவர்களும் வந்து அந்த ரேலியில வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆக மொத்தம் நாங்க வந்து மத உணர்வை தூண்டவே இல்லை. இவர் சொல்றாருங்களா முசஃபர் நகர் அது நடந்து இப்ப அங்க கம்ப்ளீட்லி பீஸ் நிலவுது. நான் எந்த இடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன், என்னோட PhD படிக்கணும், அதுக்கு பக்கத்துல தான் அந்த இடம் இருக்குது. என்னுடைய பயணத்துல அது வந்து வருது. மத உணர்வுகளை தூண்டலன்றது உங்களுடைய பார்வை பதிவு. சரிங்க, நான் திரு மாணிக் தாகூர் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக விரும்புறேன். ஒரு இயல்பான கம்பேரிசன் பார்ப்போமே. உத்தரப்பிரதேசத்திலேயே மாயாவதி அவர்கள் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒரு முஸ்லிம்களுக்கு நான் அதிகமான சீட்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லி 100க்கும் மேற்பட்ட 100 முஸ்லிம்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து சீட்டு வழங்குறாங்க மாயாவதி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி முஸ்லிம்களுக்கு சீட்டே வழங்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஆனாலும் கூட முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியாஸ்ல, முஸ்லிம் அதிகமா வாழக்கூடிய ஏரியாஸ்லயும் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறதே தவிர மாயாவதி அவர்களுடைய முஸ்லிம் கேண்டிடேட்ஸோ எஸ்பியுடைய முஸ்லிம் கேண்டிடேட்ஸோ வெற்றி பெறல. அப்படின்னும் போது மக்கள் இந்த மத அரசியல் எல்லாம் தாண்டி வளர்ச்சிக்காக இல்ல மற்ற இஷ்யூஸ் அடிப்படையில அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய அரசாங்கத்தை சீராய்ந்து பார்த்து அப்படிதான் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான அரசியலை தான் அடுத்து முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் மக்கள் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த அரசியல் தான் வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி நினைக்கிறது. அதாவது மக்களை முன்னிறுத்திய, வளர்ச்சியை முன்னிறுத்திய அரசியல் தான் வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. ஆனால் திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களுடைய காம்பினேஷன் என்று சொல்வார்களே, இந்த அந்த காம்பினேஷன் எப்பொழுதுமே 2002 ஆரம்பித்து இப்பொழுது வரை அவர்களை பொறுத்த மட்டிலே அந்த காக்டைலை கரெக்டாக கொடுப்பவர்கள். வளர்ச்சி என்ற பேனரிலே கம்யூனல் போலரைசேஷனை சரியாக மிக்ஸ் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும். இதுதான் அவர்களுடைய குஜராத்தில் வெற்றி பெற்றதற்கான மிக முக்கியமான காரணம் என்பதும் அதுதான். அது மிக அழகாக என்ன டெசிஷன் கொடுத்திருக்காங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க சொல்லக்கூடிய தலித் மெஜாரிட்டி பெல்ட்ஸ்லயோ முஸ்லிம் மெஜாரிட்டி பெல்ட்ஸ்லயோ அனைத்து பெல்ட்ஸ்லயும் பாஜகவுக்கு அவங்க ஒரு மேண்டேட் கொடுக்கறாங்கன்னு சொல்லும்போது அப்ப இந்த மத அரசியல் அமித்ஷா அவர்கள் அதை குறிப்பிட்டு சொல்றாரு. அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட எழுப்புறேன். மத அரசியல், ஜாதி அரசியல் இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்துட்டாங்க, எல்லா கட்சிகளும் அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு அவரும் கூட சொல்றாரு. அப்போ அதற்கான ஒரு மேண்டேட் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? அடுத்த கட்ட இந்திய அரசியல் அது போன்ற விஷயங்களை நோக்கி, வளர்ச்சி அரசியலை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களா? அதைத்தான் காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. ஆனால் அதை பிஜேபியோ அல்லது அமித்ஷாவோ மோடி அவர்களோ செய்ய போவதில்லை என்பதுதான் நான் மிக தெளிவாக கூறுகிறேன். அது தவறான கருத்தை அருமைக்குரிய சகோதரர் ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் சொல்கிறார்கள். மைனாரிட்டி டாமினேட்டட் ஏரியாக்களில் பிஜேபி வெற்றி பெற்றதை போல இதுவரை எந்த ஒரு, அதாவது ஒப்பீனியன் போல்ல இருந்து வேண்டுமானால் சில தகவல்கள் வந்திருக்கலாம். முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியாவில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது என்றெல்லாம். பிஜேபியை பொறுத்த மட்டிலே மிக தெளிவான பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அவர்களை பொறுத்த மட்டும். அதனால் தான் ஒரு சீட்டு கூட பிஜேபிக்கு 403 சீட்ல ஒரு சீட்டு கூட கொடுக்கல. முசாஃபர் நகர் சிட்டில பாஜக எம்எல்ஏ கத்தோலி, மீர்பூர், சரத்வால், அதே போல பிஜ்னோர், சஹரான்பூர், மொராதாபாத் எல்லா முஸ்லிம் டாமினேட்டட், இதெல்லாமே நான் முஸ்லிம் டாமினேட்டட் தொகுதிகள் பிஜேபில வின் பண்ணிருக்கோம். முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியாஸ் நான் சொல்றது கேளுங்களேன். எஸ் அத முஸ்லிம் டாமினேட்டட்னா தட் இஸ் 40% ஹிந்துஸ் இருக்க ஏரியாவா இருக்கும். நீங்க அத கரெக்ட்டா பண்ணுங்க. மைனாரிட்டி டிவிஷன் ஓட்டா இருக்கும். சமாஜ்வாதியும் பிஎஸ்பியும் ஓட்ட பிரிச்சுப்பாங்க. நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது என்னன்னா ஜஸ்ட் டேக் தி கேண்டிடேட்ஸ். நீங்க சீட் நம்பர் சொல்லுங்க, நான் ஐ வில் டேக் இட் அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு திருப்பி பேசும்போது சொல்றேன். முசஃபர் நகர்ல நீங்க பாத்தீங்கன்னா they would have divided. பிஎஸ்பியும் எஸ்பியும் ஈக்குவலா ஓட்ட பிரிச்சிருப்பாங்க. அதனால 40,000 ஓட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. இவங்களோட 30,000 ஓட்டு வாங்கி இருப்பாங்க. பிரச்சனை அதுதான். இவர்களை பொறுத்த மட்டிலே நீங்கள் இவர்கள் தெளிவாக முதலில் கசாப்னா என்ன கசாப், அதற்கு ஒரு புதிய விளக்கம். அதாவது கம்யூனல் கீழே, அதாவது ஒரு பிரதமர் முதல் முறையாக கபரிஸ்தான் ஷம்ஷானை பற்றி பேசுவது, ஒரு கட்சியினுடைய அகில இந்திய கட்சியினுடைய தலைவர் கசாப் என்று பேசுவது, இப்படி எல்லாம் பேசுவது என்பது தீபாவளி அதாவது ஹோலி மிகப்பெரிய விதமாக கொண்டாடுவோம். யாரெல்லாம் ஹோலி கொண்டாட மாட்டாங்கன்னு எனக்கு நம்மளுக்கு தெரியும். இப்படி என்றால் கமெண்ட் அடிப்பது கம்யூனல் போலரைசேஷனை மிக தெளிவாக செய்திருக்கிறார்கள். அதை பொறுத்தவரையில் கீழே இதை விட கொடுமை. நீங்க அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் சோ வல்கர் அண்ட் அதர்ஸ். தட் இஸ் என்னடா அவங்கள பொறுத்த மட்டும் தே ட்ரை டு கம்யூனலைஸ் தி ஹோல் எலெக்ஷன் இன் a very very organized way. இதை நம்ம வெற்றியை நம்ம கேள்வி கேட்கல, வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஆனால் அவர்களுடைய முறை என்பது மிக மிக ஆபத்தான முறை.
அவர்களை பொறுத்தமட்டிலே வளர்ச்சிக்கான தேர்தலாக நடத்தினார்கள் என்றால் வரவேற்கிறோம். அதுல ஒரு கருத்தை உத்தராகண்டிலே நான் ஒத்துக்கொள்கிறேன். அவர்களை பொறுத்தமட்டிலே உத்தராகண்டிலே அப்படிப்பட்ட தேர்தலை நடத்தவில்லை அவர்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே, ஏனென்றால் அங்கே உத்தராகண்டிலே முஸ்லிம் மைனாரிட்டி கம்யூனிட்டி என்பது 2 டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காங்க, ஹரித்வார்லயும் தேராடூன்லயும் இருக்காங்க. அதனால என்னன்னா அங்க வந்து ஒரு பெரிய கம்யூனல் எலெக்ஷன் நடத்தல. பட் உத்தரப்பிரதேசத்திலே அப்படி நடத்தவில்லை அவர்கள். அதுதான் என்னுடைய ஒரு கம்யூனல் ஓகே, உங்களோட பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கம்யூனல் அஜெண்டா, ஒரு மதவாத அஜெண்டா உங்களுக்கு இருந்தது அப்படிங்கறத உங்களோட பாயிண்டா நான் புரிஞ்சுக்கிறேன். திரு பிரகாஷன் சுவாமி, நீங்க குறுக்கிட விரும்புறீங்க? நான் என்ன சொல்றேன், இந்த கம்யூனல் பாலிடிக்ஸ், ஜாதி அரசியல் எல்லாம் பேசுறேன் இல்லையா, வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் கேண்டிடேட் தான் போடுவாங்க, ஏன்னா முஸ்லீம் மெஜாரிட்டின்னு. கடந்த தேர்தலில் ஏடிஎம்கே ஒரு நான் முஸ்லீமை போட்டு ஜெயிக்க வச்சாங்க. இது வந்து போலரைசேஷன் பேசலாம், ஜாதி அரசியல் மத அரசியல் பேசலாம். இந்த ஜாதியை மீறி ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத ஏடிஎம்கே ப்ரூவ் பண்ணிட்டு வெள்ளூர்ல நான் முஸ்லீம் ஜெயிச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவங்க மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் தான். நீங்க யூபியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்னு காங்கிரஸ் வந்து குறை சொல்லுவாங்க, முஸ்லீம் எதிர்ப்புன்னு பிஜேபி குறை சொல்றாங்க. பட் இது வந்து ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் மோடி அண்ட் அமித்ஷா அங்க ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இல்ல, அங்கதான் மாணிக் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்றாரு, முஸ்லிம் மெஜாரிட்டி ஓட்டு எஸ்பிக்கு பாதியும் பிஎஸ்பிக்கு பாதியும் பிரியும் போது ஹிந்து ஓட்டு பூரா பாஜக கன்சாலிடேட் ஆயிடுது, அதனால முஸ்லிம்கள் வாக்களிச்சாங்கன்னு அர்த்தம் இல்ல. இது முஸ்லிம்கள் டெவலப்மெண்ட்டுக்கோசரம் வந்து இந்த வாட்டி பிஜேபி முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம் லீக் தான் போடுவாங்க, காங்கிரஸ் தான் போடுவாங்கிறதுல தடப்பட்டு போச்சு. அது இருந்தது, ஒரு காலத்தில் இருந்தது. as a journalist நாங்க பார்த்திருக்கோம். இப்போ வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி நினைக்கலாம், எத்தனை நாள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன புரியுது, நமக்கு டெவலப்மெண்ட் குஜராத் பெட்டரா டெவலப்மெண்ட் ஆயிட்டு வருது, மகாராஷ்டிரா டெவலப் ஆயிட்டு இருக்கு, அது இருந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி சந்தேகத்தை தான் திரு மாணிக் தாக்கூர் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம். இந்த ஒரு மேண்டேட் அப்படிங்கிறது இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடியது 2019 ஒரு செமி ஃபைனல் அப்படின்னு கருதப்படுகிறது. 2019 மீண்டும் இதே வெற்றி முகத்தை பாரதிய ஜனதா கட்சி தொடருமோ அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் இன்று தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இது காங்கிரஸ் கட்சி கவலை அடைய வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கலையா? ராகுல் காந்தி அவர்களோட தலைமையில சில கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இந்த ஒரு 2019 தேர்தலுக்கு காங்கிரஸ் முழுமையாக தயாராக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கட்சி சில ரிவ்யூ ரிஃப்ரெஷ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு பாக்குறீங்க? இல்லை, இதில் 2 விஷயங்கள், நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து 2 விஷயங்கள் வருகின்றன. ஒன்று 2019 தேர்தலுக்கானது, இன்னொன்று காங்கிரஸ் கட்சியில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்களை பொறுத்தமட்டில். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் இந்த 5 மாநிலங்களிலே 3 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்கிறதோ, அதாவது என்ன மாற்றங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் விரும்புகிறோமோ அந்த மாற்றங்கள் இன்னும் செய்யப்படவில்லை. ராகுல் காந்தி அவர்களை தலைவராக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கிறோம். அது காரிய கமிட்டியினுடைய முடிவில் இன்னும் அவர்கள் எடுக்கவில்லை. அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டில் தவறான முடிவு அப்படின்னு கருதப்படுது. ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த தவறான முடிவு அப்படின்ற ஒரு கருத்து இல்ல. ராகுல் காந்தி அவர்களுடைய முடிவெடுக்கும் தன்மையை பற்றி நான் சொல்ல ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டிலே தனக்கு தோன்றுவதெல்லாம் ஒரு நாள் நைட்டு அவருக்கு தோன்ற உடனே காலையில் எந்திரிச்சு எல்லா ரூபா நோட்டுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்றது பழக்கம் இல்லை அவருக்கு. He is not going to have one day dream when he gets it and tomorrow morning he is going to decide something. அவரை பொறுத்தமட்டிலே அந்த மாநிலத்தினுடைய நிர்வாகிகளை, தமிழ்நாட்டினுடைய முடிவாக இருக்கட்டும், உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய முடிவாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கிய 12 தலைவர்களை அழைத்தார். யாருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று முதலிலே சட்டமன்றத்தில் அவர்களுடைய எண்ணத்தை கேட்டார். மெஜாரிட்டியானவர்களுடைய கருத்து நாம் எடப்பாடி அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. அந்த முடிவை எடுத்தார். அவரை பொறுத்தமட்டிலே என்ன முடிவு மாநிலத்தினுடைய தலைவர்கள் சொல்கிறார்களோ அந்த முடிவு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு விரோதமாக இல்லை என்றால் அந்த முடிவை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய முடிவாக இருந்திருக்கு. இதை எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி என்று இல்ல இடஒதுக்கீடு வைக்க வேண்டும் என்று மாநிலத்தினுடைய தலைவர்கள் சொன்னார்கள். அதை செய்தார்.
ராகுல் காந்தி அதை விரும்பினாரா என்பதல்ல கேள்வி. அவரை பொறுத்த மட்டிலே மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ராகுல் காந்தி. அவருடைய நினைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். இரண்டாவது, உங்களுடைய கேள்வியினுடைய இரண்டாவது பகுதி 2019 சம்பந்தப்பட்டது. 2019 எப்படி 2014 அல்லது அதாவது அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களுடைய காம்பினேஷன் என்பது மதத்தை எப்படி அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை கிளாசிக்காக அவர்கள் உணர்ந்தவர்கள். தேர்தல் முறையில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதனை மிக தெளிவாக RSS துணையோடு சேர்ந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் உணர்ந்தவர்கள், செய்து காட்டியவர்கள். அவர்களுடைய சாதனை அதுதான். அத்தோடு சேர்ந்து அதை அவர்கள் இந்தியா முழுவதும் செய்ய வேண்டும் என்ற முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் எங்கெல்லாம் அவர்களுடைய விரிவாக்கம் நடக்கிறதோ அவர்களுடைய முறை என்பது வளர்ச்சியினுடைய பேனராக இருக்கலாம். அது பேர் மட்டும் பேனரா இருக்கும், பேனர் மட்டும் வளர்ச்சி. பட் உள்ள சரக்கு என்ன கேட்டீங்கன்னா இது வந்து கம்யூனல் போலரைசேஷன். அதனுடைய விளைவாக அது வந்து எதுவாக இருந்தாலும் 2019 ஒரு பெரிய ஃபோர்ஸை காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க உணரலையா? இன்னைக்கு ஒமர் அப்துல்லா கூட அதான் குறிப்பிட்டு அவசியம் அவசியம் அவசியம். அதாவது என்ன, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த நான் முடித்து விடுகிறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே நீங்கள் சொன்னதை போல அகிலேஷ் அவர்களோடு கூட்டணி வைப்பதை பற்றி சொன்னீர்கள். காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் 32 நாள் யாத்திரை செய்து ஒவ்வொரு மாவட்டமாக சென்று காட்டு யாத்திரை செய்து முடித்து கடைசியாக காங்கிரஸ் கட்சி தலைவர்களை அழைத்து பேசும்போது அவர்கள் சொன்னார்கள், தனியாக நின்றால் பிஜேபி வெற்றி பெற்றுவிடும், அதனால் நாம் அகிலேஷோடு நிற்க வேண்டும் என்று மெஜாரிட்டியான தலைவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய 32 நாள் பயணத்தையும் அவர் ஒரு பொருட்டாக ஈகோவாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவரை பொறுத்த மட்டிலே பிஜேபியினுடைய அந்த கம்யூனல் பாலிடிக்ஸை வீழ்த்த வேண்டும் என்றால் கூட்டணி சேர வேண்டும் என்பதை தான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் அதற்காக அவர் சம்மதித்தார். அதே போல வருகின்ற தேர்தலில் பீகாரை பொறுத்த மட்டிலே வலுவான கூட்டணி அமைந்தது. நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ், காங்கிரஸ் கட்சி என்ற கூட்டணி அமைந்ததுடைய விளைவாக அந்த போலரைசேஷன் ஃபேக்டரை நாங்கள் உடைக்க முடிந்தது. மாயாவதி அவர்களும் இந்த கூட்டணியிலே சேர்ந்திருந்தால் இந்த மொத்த ரிசல்ட்டே வேற மாதிரியாக இருக்கும். ஆனா காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் எங்கெங்கெல்லாம் இருக்க போகிறதோ, ராஜஸ்தானாக இருக்கட்டும், மத்திய பிரதேசாக இருக்கட்டும், சத்தீஸ்கடாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், இமாச்சலமாக இருக்கட்டும் அல்லது கர்நாடகமாக இருக்கட்டும், இந்த மாநிலங்களே காங்கிரஸ் கட்சியும் பிஜேபி மட்டும்தான். அங்கே காங்கிரஸ் கட்சி தான் முழுமையாக எப்படி கோவாவிலே காங்கிரஸ் கட்சி பிஜேபியோடு போட்டியிட்டு வெற்றி பெறுகிறதோ அதை போல வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்க ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. நான் வரேன் எல்லாருடைய கருத்தையும் கேட்டு வரேன். நான் திரு முபின் அவர்களுடைய இறுதியான கருத்தை கேட்க விரும்புறேன். நிகழ்ச்சியை கூட நிறைவு செய்யக்கூடிய தருவாய். ஒரு பெரிய மேண்டேட்டை 3 வருஷம் ஆட்சியை நிறைவு செய்தாங்க ஒரு மத்திய அரசாங்கம். இப்போ ஒரு பெரிய மேண்டேட்டை மக்கள் ஆதரவை பெற்றுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த அரசாங்கத்தின் மீது 2014 எப்படி அவங்க உள்ள வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்ததோ அதே போன்று திரும்ப ஒரு அதிகமான எதிர்பார்ப்புகள் மக்கள் எழக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதற்கான ஒரு அதிரடியான திட்டங்களையும் கூட இந்த அரசாங்கம் அடுத்த 2 வருஷத்துல கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதாவது 3 வருஷத்துல இவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இது பார்க்கணும். கடைசியாக அவங்க பண்ண டிமானிசேஷன் அது வந்து எவ்வளோ தூரம் மக்களை வந்து பாதிச்சிருக்கு. இப்போ யூபிஎஸ் சொல்கிறாங்க டிமானிசேஷனில் வந்து வெற்றி, டிமானிசேஷனால் வந்து பாஜகவுக்கு வெற்றின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அது வந்து கிடையாது. ஏன்னா யூபியில் வந்து டிமானிசேஷன் அந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தலை. டிமானிசேஷன் பண்ண உடனே அங்கே மக்கள் பாதிச்சிடக்கூடாது, தேர்தலை அவங்க மையமாக வச்சு தான் ஃப்ளைட்டில் 5000 கோடி எல்லாம் உடனே அனுப்பின இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதே இதில் தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளைட்டில் 5000 கோடி வந்து அனுப்பியிருக்காங்க. யூபி கவர்மெண்ட்டுக்கு இது மத்திய அரசு அனுப்பியிருக்கு. இல்ல அது வந்து கவர்மெண்ட்டுக்கான நிதி அனுப்பப்பட்டதா இல்ல வந்து ஏடிஎம்ல ஃபில் பண்றதுக்கு பணம் ஏடிஎம்ல எல்லா இடத்துக்கும் தான அனுப்புறாங்க பணம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து வரல. இல்லப்பா, எல்லா இடத்துக்கும் போணுச்சுப்பா, எல்லா இடத்துக்கும் பணம் போச்சு. ஆனா அந்த அளவுக்கு யூபிக்கு அங்க போச்சு. சரி, ஓகே, கண்டினியூ. அது போல இதுக்கப்புறம் இவங்க வந்து மெஜாரிட்டி ராஜ்யசபாலையும் இவங்களுக்கு மெஜாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குனால இவங்க வந்து பல நடவடிக்கைகளுக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய வரக்கூடிய கால நடவடிக்கைகளை பொறுத்து தான்
இவங்களோட எதிர்காலம் அமையும். ரைட். சோ அடுத்த 2 ஆண்டுகள் அப்பதான் நடவடிக்கையை மக்கள் பொறுத்து தான் 2019 மற்ற விஷயங்களையோ கணக்கிட முடியும். அப்பதான் மக்கள் வந்து உண்மையான முகம் வந்து மக்களோட முகம் தெரியும். ரைட். நான் திரு பிரகாஷன் சுவாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது நான் தமிழ்நாட்டுக்கான லோக்கல் ரெலவன்ஸ் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. அதை உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். 2012 மணிப்பூர்ல எங்கேயுமே இல்லாத பாஜக இப்போ மணிப்பூர்ல ஒரு சைசபிள் மேண்டேட் அவங்களால பெற முடியுது, ஆட்சி அமைக்கிறதுக்கு பக்கத்துல வர முடியுது அப்படின்னும் போது இது மாதிரியான ஒரு மேண்டேட் அவர்களுக்கு இல்ல பாஜகவுடைய அடுத்த இன்ரோட்ஸ் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி மிஸ்டர் மாணிக் தாக்கூர் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு லீடருங்கிறது வந்து முடிவு எடுக்கணும். ஸ்டேட் லீடர் சொல்றதை பற்றி கேட்டு போனீங்கன்னா, இப்போ வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்டோட போனாங்க, தோத்து போனாங்க. அவங்க அந்த மாநில தலைவர்கள் சொல்றதை கேட்டு பண்றோம்னு. யூபியில் அதே மாதிரி அகிலேஷோட போய் தோத்து போறாங்க. அப்போ ஒரு வீக் தலைமைன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வருது. மேபி ராங். ஏன்னா தலைமைங்கிறது வழிநடத்தி சொல்லணும். அவர் ஒரு அவர் வந்து ஜனநாயக பூர்வமா அந்த டிசிஷன் எடுத்தாரு, எல்லாரும் கேட்டு டிசைட் பண்ணாரு. ஜனநாயக பூர்வமா ஒரு மாநிலத்தை சுற்றுப்பயணம் செய்து ஒரு தலைவர் என்பவர் அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தனியா நின்னா ஜெயிக்க முடியுமாங்கிறது பண்ணும். அது முதல் பாயிண்ட். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க இப்ப அடுத்த பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி சவுத் இந்தியா தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முதல் பிரியாரிட்டி கர்நாடகாவுக்கு போகும். ஏன்னா எஸ் எம் கிருஷ்ணா வந்துட்டாரு. அங்க தேர்தல் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. தேர்தலுக்கு இன்னும் 2 வருடங்கள் 2.5 வருடங்கள் இருக்கு. ஸோ கர்நாடகாவில் கண்டிப்பாக இப்போ எஸ் எம் கிருஷ்ணா வந்துட்டாரு. அந்த பெல்ட்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் பிஜேபிக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டோட தமிழ்நாட்டில் வந்து அவங்க அடுத்தது வந்தால் கூட தமிழ்நாட்டில் நல்ல தலைமை இன்னும் ஏற்படலை. ஒரு சிறந்த தலைமை, இளைஞர்களை வழிநடத்துற தலைமை, ஒரு மக்களுக்கு வந்து இது இவங்க மோடியோட ரெப்ரசன்டேட்டிவ், மோடி கவர்மெண்டோட அந்த மாதிரி ஒரு தலைமை இன்னும் அன்பார்ச்சுனேட்லி அமையலை. அந்த மாதிரி அமையறதுக்கு உண்டான வேலையை வந்து அமித்ஷாவும் மோடியும் செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட். சோ அது அந்த தலைமை அமைஞ்சாதான் தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருதுறீங்க. நான் திரு குமரேசன் அவர்களுடைய இறுதியான பார்வையை பெற விரும்புறேன். 2019 நோக்கி செல்லக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும்போது மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு இடத்துல ஒரு லீடர்ஷிப் வேக்யூம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? எதிர்கட்சிகள் வந்து ஒரு பலவீனமான நிலையில இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அதற்கான அடுத்த கட்ட 2019க்கான ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும் அப்படிங்கறத குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா நினைக்கிறீங்க? 2019 மட்டும் அதை மட்டும் நான் குறிவைத்து கவலைப்பட்டால் அது ரொம்ப குறுகிய சிந்தனை ஆகிடும் நினைக்கிறேன். அதையும் தாண்டி அடுத்தடுத்த தலைமுறை இருக்குன்னா அடுத்தடுத்த விஷயங்களில் இந்திய சமுதாயத்திலேயே பிஜேபிக்கு கிடைத்து கொண்டிருக்கிற இந்த பெரிய வெற்றி என்பது, மோடி என்கின்ற அவருடைய அந்த அணுகுமுறைக்கு கிடைத்து கொண்டிருக்கிற வெற்றி என்பது, நான் சொன்ன இந்த ஜாதியம் மதம் அதெல்லாம் ரிப்பீட் பண்ண விரும்பல, அது வந்து இந்திய சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியக்கேடான விளைவுகளை ஏற்படுத்தும்ங்கிற கவலையை நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அது மாறும். இல்ல அந்த கவலை இருந்ததுன்னா அது எதிர்கொள்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர் வேணும்ன்ற அவசியம் அடுத்த பில்டப் பண்ணிட்டே வரேன் நான். ஒன்று இந்த ரெண்டாவது கருத்து வந்து இது என்ன ஆகும் என்றால், பிஜேபியினுடைய அந்த வலதுசாரி உலகம் முழுக்கவே வலதுசாரி சக்தியில் இன்றைக்கு வலுப்பட்டு வருகிறத பார்க்க அதோட தொடர்ச்சி தான் இந்தியாவிலையும். இந்தியாவிலே அந்த கார்பரேட் ஓரியன்ட் அந்த பொருளாதார கொள்கைகள் இருக்கு பாருங்க, மக்களை கைவிடுகின்ற தொழிலாளிகளை கைவிடுகின்ற அந்த கொள்கைகளும் இந்த மதவாத அரசியலும் ஒன்றுக்கு இது அதை வளர்த்து விடும், இதை வளர்த்து விடும் என்கின்ற ஒரு இன்னொரு ஆரோக்கியக்கேடான வளர்ச்சி இது. ஆக இது வந்து அப்போ தலைமைக்கான அந்த வெற்றிடமாக அந்த கேள்வியை நீங்கள் வச்சிங்க. இது வந்து என்ன எதை காட்டுகிறது என்றால், ஒரு தனிநபர் தலைமை என்பதல்ல என்னுடைய பிரச்சனை. அதை விட மாறாக இந்த இந்திய சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இப்பொழுதுதான். ஏன்னா என்கிட்ட கூட இந்த ரிசல்ட் வந்து ஒருத்தர் கேட்டார், இனிமேல் என்ன இடதுசாரிகளுக்கு என்ன வேலை அப்படின்லாம் கேட்டார். இனிமேல் தான் இடதுசாரி சக்திகளுக்கு, ஜனநாயக சக்திகளுக்கு, முற்போக்கு சக்திகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வேலை இருக்கிறது. புதிய சரியான வழிமுறைகளோடு அவர்கள் களமிறங்க வேண்டும். ரைட். ஸோ அவர்களோட வழிமுறைகளில் வந்து சில சிந்திச்சு மாற்றங்களை கொண்டு வந்து அதோட களமிறங்கணுன்ற பார்வையை வெளிப்படுத்துறீங்க. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, உங்களுடைய இறுதியான பார்வை. 2 கருத்துக்கள். ஒன்று வந்து எகைன் அண்ட் எகைன் வந்து மதவாதத்தை பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, அது ஒன்று பற்றி சொல்லணும். 2வது வந்து எங்கள் பிரதமர் வந்து காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை நோக்கி ஒரு பயணத்தில் இருக்கிறாரு. அந்த பயணத்தில் எங்களுடைய கட்சி முழு தீவிரமாக இல்ல, காங்கிரஸ் ஊழல் ஒழிக்கணும்னா காங்கிரஸ் ஒழிக்கணும். அதுக்கு இப்போ இருக்கிற காங்கிரஸ் வந்து பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, பீகார் இங்கே தான் இருக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட்ல 2 மாநிலம், அதுவும் மிக நாங்க தான் ஃபார்ம் பண்ண போறோம். டோன்ட் வரி. அதனால வந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு காலத்துல வந்து என்டையர் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸ் இருந்தாங்க.
இன்னைக்கு சுருங்கி போய் 3 இடம் 4 இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுவும் கூடிய விரைவில் இல்லாமல் போயிடும். முக்கியமான ஒரு பாயிண்ட், ஏன்னா வியூவர்ஸ் வந்து தவற புரிஞ்சுக்க கூடாது. பிரதமர் தன்னுடைய பரப்புரையின் போது அவர் என்ன பேசினார்னா, गांव में कब्रिस्तान बनता है तो शमशान भी बनना चाहिए, रमजान की बिजली आती है तो दिवाली में बिजली आना चाहिए. அதாவது நான் படிக்கிறது உத்தரப்பிரதேசில், நான் அங்கே தான் படித்தேன், அதனால எனக்கு தெரியும். ஒரு அங்கே உள்ள அந்த ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். அங்கே உள்ள சக்சஸிவ் அந்த கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து கல்லறை, முஸ்லீம்களுக்கு உள்ள கல்லறைகளுக்கு உள்ள இடத்துல வந்து இது இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். ஆனால் இந்துக்களுடைய பிணத்தை எரிக்க வேண்டிய இடத்துல எந்த ஒரு வசதியும் வந்து மாநில அரசு செஞ்சு கொடுக்காது. அது தவறா சரியா அதை சொல்லட்டும். அடுத்தது, ரம்ஜான் அன்னைக்கு எல்லா வில்லேஜஸ்லயுமே கரண்ட் இருக்கும். ஆனா தீபாவளி அன்னைக்கு என்னுடைய வீட்டுல நான் சாரல் விளக்கு போட்டு கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அன்னைக்கு கரண்ட் இல்லாம போயிடும். எப்படி இதுதான் இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. இதை அவங்க புரிஞ்சுக்காம நாங்கள் வந்தால் அனைவருக்கும் வளர்ச்சி, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சப்கா சாத் சப்கா விகாஸ், அதை தான் நாங்கள் தாரக மந்திரமாக கொண்டு செல்வோம் என்றுதான் சொல்ல வந்தார். அதை ஊடகங்களும் காங்கிரஸ் நண்பர்களும் தவறாக வந்து ட்விஸ்ட் பண்ணி எங்க மேல வந்து எகைன் அண்ட் எகைன் அலிகேஷன் செய்வது வன்மையாக கண்டிக்கிறோம். அனைவருக்குமான வளர்ச்சியை தான் மோடி முன்னிறுத்திருக்கிறார் அப்படிங்கிற பார்வை நீங்க முன்வைக்கிறீங்க. எது எப்படி இருந்தாலும் இன்று உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வலிமையான ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி 3/2 பங்கு ஒரு மெஜாரிட்டியுடன் அமர்ந்திருக்கிறார்கள். உத்தராகண்டிலும் அதே போல ஒரு பெரிய அளவிலான மெஜாரிட்டியில் அமர்ந்திருக்கிறார்கள். கோவாவிலும் மணிப்பூரிலும் என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பஞ்சாபில் அகாலி தளத்துக்கு எதிராக காங்கிரசுக்கு ஆதரவாக ஒரு பெரிய மேண்டேட்டை மக்கள் கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இது பாஜகவுடைய தொடர் வெற்றிகள், மத்திய அரசுக்கான அங்கீகாரமா? இதே நிலைதான் 2019 தொடர போகிறதா? இதற்கான ஒரு எதிர்க்கட்சிகளிடையே ஒரு வீக்கான, ஒரு பலவீனமான எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறதா? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. நான் முபீன் அவர்கள் சொன்னது போல அடுத்த 2019 முடிவை அடுத்த 2 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளும், அடுத்த 2 ஆண்டுகள் ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகளையும் பொறுத்துதான் அந்த முடிவு அமையும் என்பதை எதிர்பார்க்க முடிகிறது. அந்த முடிவை மக்கள் எப்படி கொடுக்க போகிறார்கள் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க தான் போகிறோம். நேயர்களே, நிகழ்ச்சியில் தற்போது நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை தெரிவித்த 5 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.